இன்னைக்கு காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே எனக்கு ஒரு திங்கிங் வந்துச்சு. எப்பவுமே வந்துருமே. அது யோசிக்கும் போதே எப்படா இப்படி ஒரு விஷயம் பண்ண முடிஞ்சதுன்னு ஒரு தாட்டு. சொல்லுங்க, அதை நாங்க நினைச்சிருக்கோம். அந்த வாட்ச் இருக்கு இல்லையா, ஆமா, அது சொந்த வாட்சா வாடகை வாட்சா? ஏங்க எதையாவது சொந்த வாட்ச் தாங்க, வாட்சை எவனா வாடகைக்கு வாங்கணும்? உன் போன் இருக்குல்ல, ஆமா. அது சொந்த போனா வாடகை போனா? போன் சொந்த போன் தானே வச்சுக்க முடியும். சங்கரி நார்மலா தானே இருக்கிறீங்க. இல்ல இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன் நானு. சொந்த ட்ரெஸ்ஸா வாடகை ட்ரெஸ்ஸா? இது கரெக்டான கேள்வி. குட் क्वेश्चन. வாடகை ட்ரெஸ் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரங்களோட ட்ரெஸ் கொடியில காஞ்சிட்டு இருந்ததை எடுத்து போட்டு வந்தேன். ஐ திங்க் ஷீ இஸ் ஓகே. எதுக்கு இப்ப நான் இத கேட்டேன்னு யோசிச்சிட்டு இருப்பீங்களே? சொந்த வீடா வாடகை வீடா, வீட்டுக்கு மட்டும் அந்த ஒரு இது இருக்கு பாத்தீங்களா? ஓஹோ, அப்படி. வாவ், அது மட்டும் யாரும் எதுவும் கேக்குறதே இல்ல. ஏன்னா நாட்டு நடப்பு அப்படிதான். இல்லப்பா, நேத்து யாரோ கேட்டிருக்காங்க சங்கர்ட்ட, வீட்டை பத்தி பேசியிருப்பாரு, என்ன சொந்த வீடா வாடகை வீடான்னு. சோ புரிஞ்சு போச்சு. இன்னைக்கு வந்து வீடு சம்பந்தமா தான் பேச போறோம். சோ இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிம்மதி தருவது சொந்த வீடா வாடகை வீடா அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ வெல்கம் டு தி ஷோ. இது பிருத்வி விமன்ஸ் இன்னவேர் வழங்கும் வருத்தப்படாத சங்கம். சரி, இப்போ நார்மலான விஷயம்னா நம்மளே ஏதாவது போட்டு உருட்டிக்கலாம், ஏதாவது பேசிக்கலாம். பட் வீடு விஷயம், சொந்த வீடா வாடகை வீடாங்கிறது டாபிக், முக்கியமான விஷயம். அப்ப அத பத்தி தெரிஞ்சவங்க தானே பேச வரணும். ஆமா, கரெக்ட். அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலிஸ்ட தான் நம்ம இப்ப கூப்பிட போறோம். யாரு? எஸ், கூப்பிடலாமா? கூப்பிடலாமே. எழுத்தாளர், நிதி ஆலோசகர் டாக்டர் சோம வள்ளியப்பன் அவர்கள் தான் நம்ம கூட இத பத்தி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ண வராரு. வெல்கம் சார், வெல்கம். தேங்க்யூ சோ மச் சார். ஸோ எழுத்தாளர், நிதி ஆலோசகர் டாக்டர் சோம வள்ளியப்பன் சார் எங்க கூட வருத்தப்படாத சங்கத்தில் நீங்க எங்க கூட வந்து கலந்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த நிம்மதி தருவது சொந்த வீடா வாடகை வீடா, அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். நீங்க எங்க கூட இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். ஆரம்பத்திலேயே நாங்க ஒரு சில கேள்விகளை கேட்டுறோம். சார், சொந்த வீடு வாடகை வீடு அப்படின்னு வரும்போது இது ரெண்டுல எது பெஸ்ட் அப்படிங்கிறது எப்பவுமே ஒரு டிபேட்டாவே இருந்துகிட்டே இருக்கு. நீங்க சொல்லுங்க சார். சொந்த வீடு பெஸ்ட்டு ஓவராலாக. நம்மளுடைய கரண்ட் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன், நம்மளுடைய ஓவரால் நம்மளால் வாழ்க்கையில் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற கணக்கையெல்லாம் வச்சு பார்த்தா வாடகை வீடே போதும். இப்போ பெரும்பாலும் மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ கண்ணுக்கு எது முன்னாடி தெரியுதோ அதுதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறோம். நம்ம ஒரு வண்டியில் போகிற போது இங்கேருந்து ஒரு 100 ஃபீட்டு நமக்கு தெரியும் லைட்டு, அது வரைக்கும் தான் ரோடுன்னு நினைக்கிறோம். அதுக்கப்புறம் ரோடு எப்படின்னு தெரியாது. இப்போ நமக்கு ஒரு 30 வயசு ஆகுது, 50 வயசு எப்படி இருக்குன்னு நமக்கு இப்போதைக்கு யோசிக்க முடியல. அப்போது இன்னும் உலகம் மாறி இருக்கும், நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட இடத்துல எங்கே போய் இருக்கிறது? அப்போ வாடகை என்ன இருக்கும், அப்போ மெடிக்கல் காஸ்ட் என்ன இருக்கும்? அதனால வாழ்க்கையை இன்றே அனுபவித்து விடுவதா நாளைக்காக வைத்து வைப்பதான்னா சொந்த வீடு நாளைக்காக வைத்து வைப்பது. நீங்கள் வீடு வாங்கினா இஎம்ஐ கட்டுறது ஒரு ஃபோர்ஸ்டு சேவிங். நீங்கள் அதுக்கு கட்டுற வட்டிக்கு உங்களுக்கு வருமான வரி கிடையாதுங்கிறாங்க. நீங்கள் அதையெல்லாம் இழந்துட்டு இருக்கீங்க. உங்கள் வாடகைக்கு அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடையாது. இது எதையுமே பார்க்காம கண்ணை மூடிக்கிட்டு ஒரு சிம்பிள் யாரோ சொன்ன கேல்குலேஷனுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு ஜாலியாக நான் ரொம்ப புத்திசாலி, நான் இதெல்லாம் பணம்லாம் கூட கட்ட மாட்டேன், வாடகைக்கே இருப்பேன். வாடகை நான் இருக்கிற ஏரியாவில் நான் வந்த போது 20 வருஷம் முன்னாடி 5000 ரூபா, இப்போ 35,000 ரூபா. என்னால் முடியலன்னா இன்னும் 20 வருஷம் கழிச்சு நீங்கள்லாம் இருக்கிற இடம் இப்படி தான் இருக்கும். உங்களால் முடிஞ்சால் கொடுங்க, இல்லைன்னா நான் வந்து காஞ்சிபுரம் இல்லைன்னா தள்ளி விழுப்புரம் தாண்டி போயிட்டு சென்னைக்கு வாங்க அப்படின்ட்டு வாங்க. ஓகே, சோ அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி தருவது சொந்த வீடா வாடகை வீடான்ற டாபிக் தான் சார் பேச போறோம். நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சொந்த வீடுங்கிறது வந்து ஒரு ஹாப்பினஸ் தான் இல்லையா சங்கர்? ஃபேமிலி ஹாப்பினஸ், ஒரு குடும்ப சந்தோஷம் எதுல இருக்கு அப்படிங்கிற ஒரு விதத்துல தான் நம்ம பேச போறோம். சொந்த வீட்டில் தான் முக்கியமாக வந்துட்டு இப்போ நிறைய பேர் சொல்லக்கூடிய விஷயமே சொந்த வீட்டில் இருக்கிறான் பையன், அது நம்ம வீடுங்க. அதனால எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு நம்ம ரிலேட் பண்ணிக்கக்கூடியது எதில் இருக்கும் அப்படின்னா அந்த சொந்த வீட்டில் இருக்கும். என்னதான் நம்ம வந்துட்டு வாடகை வீட்டில் அது ரொம்ப வருஷம் இருந்தாலும் சரி, அதிகமான பணம் கொடுத்தாலும் சரி, அது வந்து நம்மளுக்கு ஒரு இன்டர்னல் ஹாப்பினஸை கொடுக்காது. வெளியில் சொல்லிக்கலாம் சார் நான் பாஷான ஏரியாவில் தான் இருக்கிறேன், ஐ ரெண்ட் அவுட் ஆல்மோஸ்ட் 40,000 அப்படின்லாம் சொன்னாலும் வெறும் வந்துட்டு ஒரு 30 லட்ச ரூபா தான் சார் வீடு, குட்டி வீடு தான் சார், சொந்த வீடு சார் அப்படின்னு சொல்றதுல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த பெருமை, பிரைடு. நான் என்ன சார் சொந்த வீடு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கும் போது அந்த ஒரு பெருமை வந்துடும். எனக்கு இன்னொரு பாயிண்ட் கூட தோணுது. அதாவது நான் நிறைய வாடகை வீட்டில் இருந்திருக்கேன். ஏகப்பட்ட அட்ரஸ் மாற்றி இப்போ எனக்கு எந்தெந்த வீட்டுக்கும் என் தபால் போயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து இந்த சில விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமான தபால் உங்களுக்கு 3ஆவது வீட்டுக்கு போகும். நீங்கள் எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வீடு மாற முடியும்? வேலை பார்க்குற இடத்துக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் நம்ம வீடு மாறிக்கிட்டே இருக்க போது நமக்கு எப்படி வந்து ஒரு பர்மனெண்ட்டாக ஒரு அடையாளம்னு ஒரு இடம்னு ஒன்று வேணுமோ, நான் அதுக்கப்புறம் தான் எங்கள் அப்பாவுடைய அட்ரஸை கொடுக்க ஆரம்பித்தேன். வாடகை வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்பா பர்மனெண்ட்டாக இருக்கிறாரு, எல்லா இம்பார்ட்டண்ட்டான கரஸ்பாண்டன்ஸும் அங்கே வரட்டும்.
உங்களை தேடி வர்றவங்க கூட எங்கே வருவாங்க? உங்கள் ஸ்கூலில் படித்தவங்க வேறு எங்கேயோ தேடுறது. இன்றைக்கி கனெக்ஷனுக்கு நிறைய வழிகள் இருந்தால் கூட இந்த பூமியில் ஒரு சின்ன இடம் நீங்கள் வாழற வரைக்கும் உங்களுக்காக உங்கள் பேரில் ஒரு சின்ன இடம் நல்லா தானே இருக்கும். கரெக்ட். பேசும்போதே வந்து பொய்டிக்கா பேசுறாருல இவர். அண்ட் இவர் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ப்ரைட் அப்படிங்கிறது வந்து நமக்குள்ள மட்டும் இல்லாம நம்ம ரிலேட்டிவ்ஸ் கிட்டயும் நம்ம அதை வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவோம். எனக்குன்னு ஒரு வீடு இருக்குப்பா, ஏன் அவனுக்கு என்னப்பா சொந்த வீட்டுக்காரன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மள அட்ரஸ் பண்றதோ நம்மள வந்து சுட்டி காட்டும் போது கூட நம்ம வீடு வந்து ஒரு முக்கியமான அங்கம் இருக்கும். பட் ஆனா ப்ரைடு ஒரு பக்கம் இருக்கு. வாடகை வீட்டுக்காரங்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சார் ப்ரைடை ஓரமா வைங்க சார், எனக்கு வந்துட்டு ஈஸி சார், நான் வந்து வாடகை வீடு அப்படின்றது எங்கே வேணாலும் நான் மூவ் பண்ணிக்குவேன் சார். நீங்கள் வந்து சொந்த வீடு ஒரே இடத்துல இருப்பீங்க, ஆனால் நான் அப்படி கிடையாது. நான் வந்து இங்கே மாறுவேன், அங்கே மாறுவேன், இந்த ஏரியா பிடிக்கலாம் மாறுவேன், ஆனால் சொந்த வீடு வச்சுக்கிட்டு போனாலும் அதெல்லாம் பண்ண முடியாது. அப்படின்ற எந்த மாதிரி இடங்கள்ல வந்து பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னா, சில நேரங்கள்ல பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பக்கத்துல நம்ம வந்து வீடு இருந்தா வசதியா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். இல்லைன்னா நம்ம வேலை செய்யற இடத்துக்கு பக்கத்துல வீடு இருந்தா வசதியா இருக்கும்னு நினைப்போம். ஸோ நம்ம வேலைகள் மாறிட்டே இருக்கும்போது, பசங்க படிக்கிற ஸ்கூல் மாறும்போது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம வீடை மாத்திக்கிறோங்கும் போது அந்த இடத்துல சொந்த வீடு இல்லாம ஒரு வாடகை வீடு இருந்ததுன்னா ஓகே, நம்ம வந்து சொந்த வீடு விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு போறோங்கிறது இல்லாம இங்கேயும் வாடகை தான் கொடுக்குறோம், அது அங்க போய் கொடுத்தா நம்ம இந்த டிராஃபிக்கு, பசங்க ஸ்கூல் பக்கத்துல தான் இருக்கு, டக்குன்னு போய் கூப்பிட்டு வந்துடலாம், இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் வசதியா இருக்கும். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் இல்ல ஒரு பொண்ணு பார்க்க வராங்கப்பா, வீட்டுல பொண்ணு ஒரு நல்ல காரியம் நடக்குது, ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, பொண்ணு பார்க்க வராங்க, என்ன வீடுலாம் சூப்பரா இருக்கு அப்படின்னா, ஆமாங்க சூப்பரா இருக்கு, எவ்வளோ எது சொந்த வீடு தானே ஃபர்ஸ்ட் கேட்கறதே அப்படிதான் கேட்பாங்க. இன்னொரு அடிஷ்னல் கிளாரிட்டி என்னன்னா, சொந்த வீடு நம்ம வாங்கணும், சொந்த வீட்டில் தான் குடியிருக்கணுமா அப்படி ஒரு டிவியேட் பண்ணி பார்த்தா, நம்ம ஒரு ஊரில் சொந்த வாங்கிட்டோம், சென்னையில் வாங்கிட்டோம், பாம்பேயில் வேலை கிடைக்குது, அங்கே போய் சொந்த வீடு வாங்க வேண்டாம். நம்ம வந்து ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டிக்காக நமக்குன்னு ஒரு இடம் வேணும், அதை வாடகைக்கு விட்டு பாம்பேக்கு போய் வாடகைக்கு இருக்கலாம். புரியுது. நம்ம அம்பத்தூரில் வீடு வாங்கியிருக்கிறோம், நமக்கு வந்து குரோம்பேட்டில் வேலை கிடைக்குது, குரோம்பேட்டில் வாடகைக்கு இருக்கலாம், இங்கே இருக்கலாம். சொந்த வீட்டிலேருந்து தான் டெய்லி சிரமப்பட்டு போகணும், ஸ்கூல் இல்லாத இடத்துக்கு போகணுங்கிறது இல்லை. ஃபினான்ஷியல் ஆங்கிள்லேருந்து ஒரு சொந்த வீடு, அட்லீஸ்ட் ஒரு பணி ஓய்வுக்கு பிறகாது அப்படி இருக்கிறதுக்கு தான். நம்ம வந்து அன்றாட வாழ்க்கைக்கு எங்கே தோது இருக்கோ அங்கே வாடகைக்கு இருந்துக்கலாம். நம்ம பேரில் ஒரு சொந்த வீடு வேணுமா வேண்டாமா அப்படிங்கிற பொழுது தான் அதை நம்ம. சார், சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி தான் சொந்த வீடு இருக்கும், பட் இருந்தாலும் வேற ஒரு ஏரியாவுக்கு போய் கொஞ்சம் கம்மி வாடகையில் அவங்க இருந்துட்டு இந்த வீட்டுக்கு வந்து கொஞ்சம் அதிக ரெண்ட் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எப்படி பாக்குறது? ரொம்ப புத்திசாலின்னு பார்க்குறேன் நான். அதாவது நீங்கள் ஒரு சேஃபாக உங்கள் சேமிக்கிறதுக்காக உங்களுக்கு விருப்பமான விதத்தில் நீங்கள் கட்டிட்டீங்க, அதை நீங்கள் பின்னாடிக்காக தள்ளி வைக்கிறீங்க. நம்ம இலையில் இருக்கிற சாப்பாட்டில் இந்த ஸ்வீட்டாக நல்லா இருக்குது, கடைசியாக சாப்பிட்டுக்கிறேன்னு வச்சுட்டு நம்ம மற்றதை சாப்பிட்ற மாதிரி வாழ்க்கையில் பின்னாடி இருக்கிறதுக்கான ஏற்பாடை பண்ணிவிட்டு, இன்றைக்கு நான் வந்து கட்டுப்பாடாக தான் வாழணும், நான் சிக்கனமாக தான் வாழணும், நீங்கள் ஒரு குடியிருக்கிறது கம்மி ரெண்ட்டுக்கு இருக்கலாம். அப்புறம் இப்போ நம்ம அந்த வீடை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இன்டீரியர்னு ஒரு விஷயம் இருக்குது. அதாவது இப்போ நம்ம இந்த வாடகை வீட்டில் இருக்கிற வீட்டுக்கெலாம் போனோம்னா செவுரு கிறுக்கி இருக்கும், உடஞ்ச சோஃபா இருக்கும், உடஞ்ச கட்டில் இருக்கும். அப்போ நம்ம கேட்போம், ஏங்க டக்குன்னு இந்த சோஃபா இதெல்லாம் மாற்ற வேண்டியதானே? அது ரெண்ட் ஹவுஸாக நம்ம மாறிக்கிட்டே இருப்போம். ஒரு ஃபர்னிச்சர் வாங்கி போட்டோம்னா இதை திருப்பி கடத்தணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஓன் ஹவுஸ் போனதுக்கப்புறம் வாங்கிக்கணும்னு சொல்லி இந்த இன்டீரியர் டெக்கரேஷன்ஸ் பெருசாக பண்ணியிருக்கவே மாட்டாங்க இந்த ரெண்டட் ஹவுஸில் இருக்கக்கூடிய. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் விலைவாசியில் இப்போ ஒரு கட்டில் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும்னா அது கட்டில் வாங்கின விலையை விட அதிகமாக இருக்குது. அதுக்கு நம்ம அவ்வளோ செலவு பண்ண வேண்டியிருக்கு. அதனால ஒரு புதுசாக ஒரு ஃபர்னிச்சர் வாங்கணும் அப்படின்னாலே வந்து யோசிக்கிறாங்க. சொந்த வீடாக இருந்தால் நமக்கு அதை நகர்த்துறதுக்குன்னு ஃபியூச்சரில் எந்த ஒரு தேவையும் இருக்க போகிறது கிடையாது, அது அங்கேயே கடக்க போகுது. அப்போ சொந்த வீட்டில் இருக்கிறவங்க இந்த இன்டீரியர்ஸ்ல செலவு பண்றதுல வந்து யோசிக்க மாட்டேன்றாங்க. இன்ஃபேக்ட் சின்னதா ஒரு ஆணி அடிக்கிறோம் அப்படின்னா சொந்த வீட்டுல நம்ம எங்க வேணா அடிச்சுக்கலாம், மிஞ்சி மிஞ்சி போனா அப்பா அந்த வீட்டுல திட்டுவாங்களே தவிர வேற யார்கிட்ட இருந்தும் பிரச்சனை வராது. ஆனா வாடகை வீட்டுல நம்ம வந்து ஒரு ஆணி அடிக்கணும்னா ஓனர் கிட்ட கூப்பிட்டு பர்மிஷன் கேட்டு அதை ஒரு கொடுத்தா மட்டும்தான் நம்ம அடிக்க முடியும், இல்லைன்னா அது ஒரு பெரிய பிரச்சனையா. ஆணி அடிக்கிறத பத்தி பேசுற, பெல் அடிச்சாலே பக்கத்து வீட்டுக்கார போட்டு கொடுத்துறா ஓனர். ஒரு வாடகை வீட்டுல இருக்கும்போது நமக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே நம்ம பண்ண முடியாது. மேக்சிமம் எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஓனர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. கரெக்ட். ஆனா அந்த மாதிரி ஓனர் அமையிறது வந்து மிகப்பெரிய இது. எப்படி ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஒய்ஃபோ இல்ல ஹஸ்பண்டோ கிடைக்கிறது ஒரு மிகப்பெரிய வரமோ, அந்த மாதிரி ஒரு நல்ல ஓனர், சொந்த ஓனர் அமைவதெல்லாம் இது ஃபிளிப் சைடு வந்து எக்ஸெப்ஷன்ஸா இருக்கலாம். ஆனா ஒரு குடியிருக்க ஃபேமிலிக்கு ரொம்ப உதவியா இருக்க ஓனர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. குழந்தைகளை பாத்துக்கிறவங்க,
அவங்களுக்கு அனுசரணையாக இருக்கவங்க, பேச்சுலர்ஸ்க்கு சாப்பாடு கொடுக்குறவங்க. அதுதான் ஒரு எக்ஸெப்ஷன் வரமா தான் நம்புறான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு கிட்ட நான் வந்து பேசிட்டு இருக்கும்போது அவன் பசங்களை வந்துட்டு அவன் சொல்றான், டே மேலே போயிட்டு மாமா திட்டி போய் சொல்லிட்டு வந்துரு, வீட்டை போட்டு போறேன்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன், மாமா தினா உங்க அக்காவும் மாமா மேலே இருக்கிறாங்க. இல்லை ஓனரவே வந்துட்டு உறவு வச்சு கூப்பிடுறவங்க இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. 10 வருஷமா 8 வருஷமாலாம் இருக்கிறவங்க வந்துட்டு ஒரு ரிலேஷன் மாதிரி இருப்பாங்க. ஃப்ரெண்ட் எல்லாம் பயங்கர புத்தாலின்னு நினைக்கிறேன். இப்பவே சொந்தம் ஆக்கி வச்சு அது பழகுற முறையிலையும் இருக்கு. ஆமா, நீங்க குடுத்தனக்காரரா எப்படி நடந்துக்கிறீங்கிறத பொறுத்து அவங்க வீட்டு வாடகைக்காரர் அப்படி இருப்பாரு. கரெக்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, நல்ல ஓனர்ஸும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு விஷயம் எடுத்து பேசுங்கன்னு வைங்களேன். நமக்கு சொந்த வீட்டில் நிறைய ஃப்ரீடம் இருக்கும். இப்போ சாரு சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆணி அடிக்கிறதுல இருந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம யார்கிட்டயும் பெர்மிஷன் கேட்க வேணாம். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஃப்ரீடம் ரொம்ப முக்கியம். சத்தமா பாட்டு வச்சுக்கலாம். அது கூட சில பேர் பேசக்கூடாதுன்றாங்க. உங்களுக்கு கெஸ்ட் 11 மணிக்கு வரலாம், நைட்டு தப்பு இல்ல, அங்க கேட்டை பூட்டிடுவாங்க. கரெக்ட். எதுக்கு உங்களுக்கு இப்ப நீங்க நாய் வளர்க்க முடியாது. ஆமா சார், அதுதான் சார் பெரிய பிரச்சனை. பெட்ஸ் வளர்க்குறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை. நம்ம ஓன் வீட்ல பண்ணலாம். இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃப்ரீடம் அப்படின்னு வரும்போது வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கெஸ்ட் வந்து தங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுவுமே சில சமயம் இப்போ வாடகை வீட்டுல அது ஒரு பெரிய இதுவா இருக்கும். ஏன்னா வந்து தங்குறது அப்படிங்கிறது வந்து சும்மா அந்த வீட்டுக்குள்ள நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. இப்போ ஒரு 4-5 வீடு சேர்ந்து இருக்கு, தண்ணி அந்த வீட்டுக்கு போகணும், செலவாகுது அப்படின்னா எத்தனை நாள் தங்கி இருப்பாங்க கெஸ்ட்? ஓகே இருக்கட்டும், பொங்கல்னா வரத்தான் செய்வாங்க அப்படின்னா பொங்கல் முடியும் போது இன்னும் கிளம்பலையா, இன்னும் 2 நாள் ஆகுமா? ஓகே, இல்ல தண்ணி மோட்டர் ரொம்ப நேரம் ஆகுது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம இதை பற்றி நிறைய பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு சந்தேகம் சார், ஏன் நிறைய பேர் சொந்த வீடு இன்னும் வாங்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா சில கால்குலேஷன்ஸ் அவங்களுக்கு தெரியல. நாங்கள் வந்துட்டு லோனாக வந்துட்டு ஒரு 40 லட்சம் போடுறோம், கையில் இருக்கிற காசு ஒரு 20 போடுறேன், ஒரு 40 லட்சம் லோன் போடுறேன், இந்த 40 லட்சத்துக்கு நான் இன்னும் ஒரு 30 லட்சம் எக்ஸ்ட்ரா வட்டி கட்டுற மாதிரி இருக்கு, இன்னும் 40 லட்சம் ரூபா எக்ஸ்ட்ரா வட்டி கட்டுற மாதிரி இருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்க, பார்ட் பேமெண்ட் பண்ணி அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் பார்ட் பேமெண்ட் பண்ணாத, அது உனக்கு ப்ராஃபிட் இல்லை, பேங்க்குக்கு தான் ப்ராஃபிட்ன்றாங்க. இப்படி இவ்வளோ குழப்பம் இருக்குல்ல, நீங்க தெளிவா சொல்லுங்க. ஒரு வீடு வாங்குறோம், ஒரு ஃபிளாட் வாங்குறோம் அப்படின்னா, சொந்த வீடு வாங்குறோம்னா என்ன மாதிரியான கால்குலேஷனோட போகணும்? நமக்கு எப்படி லாபகரமா இதை ஏற்படுத்திக்கலாம்? ஒரு சாதாரண சட்டை வந்து 1000 ரூபாய்க்கு கிடைக்குது, 500 ரூபாய்க்கும் கிடைக்குது, 200 ரூபாய்க்கும் கிடைக்குது, 5000 ரூபாய்க்கும் கிடைக்குது. அதனுடைய மெட்டீரியல் வேல்யூ நம்ம பார்க்குறதே இல்லை, பிடிச்சிருக்கு பண்ணுறோம். அது மாதிரி எல்லாமே எக்கனாமிக் ஆங்கிள் கிடையாது. ஒரு வீடுங்கிறது ஒரு சோஷியல் செக்யூரிட்டி, ஒரு ஃபினான்ஷியல் செக்யூரிட்டி, ஒரு நீண்டகால சேமிப்பு. நம்மளுடைய செலவுகளை கட்டுப்படுத்திக்க நம்மளால் முடியாதுங்கிற போது கட்டாய சேமிப்புக்கு நம்மளோட உள்ள தள்ளுற ஒரு ஏற்பாடு. அது தவிர அது வளர்ச்சியெல்லாம் இருக்கும். இப்போ இந்த மாதிரி நம்ம கணக்கு போடுற போது நீங்கள் எப்படி கணக்கு ஆக்சுவலாக போடணும்னா, நீங்கள் இப்போ மொத்தமாக உங்களுடைய இனிஷியலாக நீங்கள் எடுத்து வைக்கிற பணம், நீங்கள் சொன்னது ஒரு 40 லட்சம் வச்சுக்கோங்க, இல்லை 20 லட்சம் வச்சுக்கோங்க, ஒரு ஆவரேஜ் 20 லட்சம் வச்சுக்கிறோம். நீங்கள் ஒரு 30 லட்சம் கடன் வாங்குறீங்க, 20 லட்சத்துக்கு உங்களுக்கு பேங்க்கில் போட்டால் என்ன வட்டி கிடைக்கும், அதை கணக்கு பண்ணி பாருங்கள். அது ஒரு 25-30 வருஷத்துக்கு போட்டு பாருங்கள். 30 வருஷத்துக்கு அந்த வட்டியை போடுங்க. நீங்கள் இப்போ தொடர்ந்து கட்டிக்கிட்டே வரீங்கல்ல அந்த இஎம்ஐ, அதை ஒரு ஆர்டியாக போட்டால் எவ்வளோ வரும்னு பண்ணி பாருங்கள். இஎம்ஐ சேம் அமௌண்ட்டு தானே. ஆர்டியை போட்டால் நீங்கள் எக்ஸலில் கால்குலேட் பண்ணி பார்க்கலாம். இது ரெண்டையும் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைனலாக ஒரு தொகை வரும். அப்பா 30 வருஷம் கழித்து நான் போட்ட அந்த 20 லட்சம் இவ்வளோ ஆயிருக்கும், நான் போட்ட இந்த இஎம்ஐ கட்டினது வந்து இவ்வளோ ஆயிருக்கும், ஆர்டி ஆயிருக்கும், ரெண்டும் சேர்ந்து 1.5 கோடி 1.25 கோடின்னு வச்சு 1.25 கோடி ஆயிருக்கும். 1.25 கோடி அந்த வீடு அப்படின்னா இதில் என்ன சொல்லுவாங்க ஃபினான்ஸில், ப்ரெசன்ட் வேல்யூ, ஃப்யூச்சர் வேல்யூ. இப்போ நம்ம ப்ரெசன்ட் வேல்யூங்கிறது பார்க்குறோம், ஃப்யூச்சர் வேல்யூ 1.30ன்னா அன்னைக்கு அந்த 1.30ங்கிறது ஒரேடியாக நம்ம 1.30 இன்றைக்கே கொடுத்துடல, புரியுது, நம்ம இன்றைக்கே கொடுத்துடலையா. கடைசி இஎம்ஐ கொடுக்குற போது அந்த இஎம்ஐ ஒன்றுமே இல்லை, நத்திங். நம்ம இன்னைக்கு இஎம்ஐ வந்து 20 வருஷம் முன்னாடி கட்டுற போனால் பெரிய தொகையாக இருக்கும், 20வது வருஷம் கட்டுற போது அந்த இஎம்ஐங்கிறது பிட்லி. அப்போ அதையெல்லாம் நினச்சி நம்ம பயப்படவே வேண்டாம். நம்ம இப்போ கட்டுறது வந்து நீங்கள் இந்த 30 வருஷம் இருக்கீங்கல்ல, 30 வருஷம் பார்க்குறீங்கல்ல, இந்த 30 வருஷத்துக்கு உங்களுக்கு ரெண்ட் எவ்வளோ, நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ணுறீங்க, அல்லது எவ்வளோ வாடகை வருது, அதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணி அதே மாதிரி ஆர்டி மாதிரி வச்சுக்கோங்க. அது ஏ. இன்னொன்று, அந்த 30 வருஷம் கழிச்சு உங்களுடைய வீட்டினுடைய மொத்த மதிப்பு என்ன. நீங்கள் 1.30 தான் கட்டியிருக்கீங்க, இன்னைக்கு நீங்கள் வந்து 30, 20, 50 லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின வீடு அன்னைக்கு 20 வருஷம் கழிச்சு 2 கோடியாக இருக்கும், நார்மலாக டபுள் ஆகிற இதில் வச்சா. அப்போது அது ஒரு 2 கோடி, உங்கள் வாடகை மிச்சம், ரெண்டும் சேர்த்தா ஒரு 2.5-2.25 கோடி. ஆனால் நீங்கள் கட்டின தொகை அதை விட கம்மியாக தான். ஓகே ஓகே. நீங்கள் இவ்வளோத்தையும் மிச்சம் பண்ணி இஎம்ஐலாம் கட்டாமல் 20 வருஷம் கழிச்சு என்ன வச்சுருப்பீங்க, பிரியாணியாக போயிருக்கும்.
தியேட்டர்ல போயிருக்கோம், உங்க போன்ல போயிருக்கோம். வீடு வாங்கினாலாவது வீடா நிற்கும். நீங்க இந்த பணத்தை மிச்சம் பண்ணி நீங்க வச்சிருக்க போறீங்க புத்திசாலி என்றால், நான் அந்த 20% வரேன். அந்த 20% மக்கள் தான் இந்த கால்குலேஷன்லாம் போட்டு வாடகை வீட்டுல இருந்து இந்த பணத்தை கட்டாத பணத்தை கொண்டு போய் மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டு 12% இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்து அதை இன்னொரு வேற ஏதாவது ஒரு நல்ல லாபத்தில், இதெல்லாம் யார் பண்ணுவான்? பண்ண போறதா நினைச்சுக்கிட்டு நம்மளை ஏமாத்திக்க வேண்டாம். புரியுது. அதனால மெஜாரிட்டிக்கு எது ஒத்து வருமோ, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு என்ன ஒத்து வரும்னா, ஒரு ஃபோர்ஸ்டு சேவிங்க்கு 1 வீடு கமிட் ஆகணும். பெஸ்ட். ஸோ நெருக்கிக்கிட்டாவது ஒரு வீடை ஒரு வாங்கிடுறது வீடை better. வாங்கினா அதுக்காகவது கட்டாயப்படுத்தி நம்ம புரியுது. சேமிப்போம், செலவை குறைச்சோம். இந்த வாடகை வீடு சொந்த வீடுல இருக்கிற இன்னொரு ஒரு பிரச்சனை என்னன்னா இந்த மெயின்டெனன்ஸ். வீட்டுக்கு தேவையான இந்த மெயின்டெனன்ஸ்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? இப்போ இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாடகை வீட்டுல இருந்தப்போ ரொம்ப தங்கமான மனிதர் அவர், இந்த ஓனர். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா நீங்க என்னன்னு சொல்லுங்க, நான் பே பண்ணிடுறேன், பாத்துக்கலாம். இப்படி ஒரு மனிதர் அவரு. பே பண்ணிடுறேன்னா அவர் பே பண்ணிடுறாரு. ரிப்பேர்னா அந்த ரிப்பேர் ஏதாவது ஆச்சுன்னா அவர் பே பண்ணிடுறாரு. இதே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு என்னன்னா டேப் உடைஞ்சாலும் இது பண்ணாலும் நீங்க தானே இது பண்ணீங்க, நீங்க தானே மாத்தணும், இந்த பிரச்சனைகள். பல்பை நீங்க மாத்துங்க, ஃபேன் நீங்க மாத்தீங்க. அதெல்லாம் நம்ம தான் மாத்திக்கணும். நான் சொல்றது ஒரு பேசிக்கான மேல வந்து டேங்க்ல இருந்து பைப்பு உடைஞ்சிருச்சு, அது மாத்தணும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது சில இந்த வாடகை வீட்டுல அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு நான் சொல்ல வரேன். இதே ஓன் வீடுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப எனக்கு இன்னும் பல பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சது. நான் சொந்த வீடு வாங்க ஆரம்பிச்சப்போ இதெல்லாம் ஓனரே பண்ணிட்டு இருந்தாருல்ல, இப்ப நான் தான் பண்ணி. இந்த மேனேஜருக்கும் எம்ப்ளாய்க்கு இருக்கிற வித்தியாசம் தான். இன்னும் எனக்கு மேல இருக்கிற ப்ரெஷர்லாம் மேனேஜர் பாத்துக்குவான். ஆமா, நான் சின்ன சின்ன வேலையை தான்ற மாதிரி தான் ரெண்டல்ல இருக்கிறவங்க வந்துட்டு சின்ன சின்ன விஷயத்த நான் பாத்துக்கிறேன். வெல்த் டாக்ஸா இருக்கட்டும், கொஞ்சம் பெரிய விஷயம்னா கூட குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் போடுவாங்க. சரியா, அந்தந்த ஓனர்லாம் ஒழுங்கா ரிப்ளை பண்ணுங்கன்னா ரெண்டுக்காரங்க அமைதியா இருப்பான், இதே ஓனர் பாத்துக்க மாட்டான் அப்படின்ற மாதிரி. இல்ல, நீங்க சொல்றது உண்மைதான். நம்ம வந்து சொந்த வீடு நமக்கு சௌரியமா நம்ம யோசிக்கிறோம். நீங்கள் வீட்டுக்காரராக இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், நிறைய வீட்டுக்காரர்களுக்கு அவங்க வீடு வாடகை விடுறதுனால லாபம் கிடையாது. அவங்களுக்கு தலைவலியும் தொந்தரவும் ரிப்பேரும் தான். ரிப்பேர்னா நீ பார்த்துரு, வரின்னா நீ கட்டிடு, நீ எல்லாத்துக்கும் பொறுப்பாரு, எனக்கு வேணானா காலி பண்ணிட்டு போயிடுவேன், பிரச்சனைனா நான் காலி பண்ணிட்டு போயிடுவேன், நல்லா இருக்க வரைக்கும் நான் இங்கே இருப்பேன். ஸோ அவங்க லாபத்துக்காக விடலை, ஒரு வீடை கட்டிட்டாங்க, அவங்களுக்கும் ஒரு பாதுகாப்பு இருக்கணும். நான் சொல்கிறது கமர்ஷியலாக பண்ணுறவங்கள தவிர சாதாரண ஆளுங்க சொல்கிறேன். மாடியில் குடியிருப்பாங்க, கீழே வாடகைக்கு விட்டுருப்பாங்க, கீழே குடியிருப்பாங்க, மாடியில் வாடகை. நம்ம ஒருத்தர் ஒரு கொடுத்தனமா இருக்கட்டுமே, நம்ம பையன் பின்னாடி வந்த பிறகு அவன் எடுத்துப்பான் அப்படின்னு வைக்கிறவங்க இருக்காங்க. அதனால ஒரு லாப நோக்கோடு மட்டுமே நிறைய லேண்ட்லார்டு இருக்கிறதா சொல்ல முடியாது. இதுல என்னன்னா, அதுதான் இப்ப நான் வாடகைக்கு இருந்தப்போ எல்லாம் ஓனர் பார்த்து பாருன்னு சொல்லி விட்டப்போ நிம்மதியா இருக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நான் சொந்த வீடு வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கா, ஓ இதுல இந்த பிரச்சனை வருதா, ஓ இதை வேற கட்டணுமா, ஓ புதுசா அது கட்டணுமா, என்னது வீடு வாங்கி இப்போ ஒயிட் வாஷ் அடிக்கணுமா, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் தோணும் போது ஒரு செகண்ட் நம்மளுக்கு திடீர்னு ஒரு தாட் வந்துட்டு போகுது, வாடகை வீட்லயே இருந்திருக்கலாம்ல, எல்லாம் ஓனரே பார்த்துருப்பார்ல, இப்போ நம்ம ஓனரா இருந்து எல்லாத்தையும் செய்ய வேண்டியதா இருக்கு. ஏன்னா அந்த அக்ரிமெண்ட் இப்போ சொன்னாங்க ரெண்டல் ஆக்ட் படி 3 years ஒன்ஸோ இல்லாட்டி 10 years ஒன்ஸோ கம்பல்சரி அந்த ரெண்டை ரினியூ பண்ணிட்டே இருக்கணும். 11 monthsக்கு ஒரு முறை பண்ணிடுங்க. 11 monthsக்கு ஒரு முறை நீங்க அக்ரிமெண்ட்டை பண்ணணும். அதுல ரெண்டை மென்ஷன் பண்ணணும், டேட்டை மென்ஷன் பண்ணணும், குடியிருக்கிறவரும் வாடகை கூட 2 பேரும் கையெழுத்து போடணும், தொடர்ந்து அதை ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இங்க ஓனர் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் அதை மாத்திக்கங்க. சார் சொன்னது என்னன்னா ஒரு 6-7 வருஷம் அப்படின்ற மாதிரி. எனக்கு வந்து ப்ளூ சட்டம் கட்டம் போட்ட சட்டம் இல்லாதவங்க கிடையாது, ப்ளூ சட்டைக்கு அது வந்துட்டு ஒத்து வராது அப்படின்னு சொல்லிக்கிறோம். கருப்பு டாட் போட்ட சுடிதாருக்கும் கிடையாது சார். அவர் தான் சார் அந்த வீட்டை சார், நான் கூட வாடகை விடுதான் சார், வெள்ளை சுடிதார் போட்ட உங்களுக்கும் கிடையாது, அவரை விட்டுடலாம். நான் ஏதோ தெரியாம இல்லைங்க, நான் தெரியாம வீடு வாங்கிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. ஸோ இப்போ சொந்த வீடு வச்சிருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி வாடகை வீட்டுல இருந்தோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். வாடகை வீட்டுல இருக்கிறவங்க இதுக்கப்புறம் சொந்த வீடு போறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அது ஞாபகத்துல இருந்தாலே போதும், யாருக்குமே எந்த பிரச்சனையும் இருக்காது, நிம்மதியா இருக்கலாம். அதானே பெரிய கருத்து. இது நம்ம ஆட்டோக்கு முன்னாடியே எழுதி வைக்கலாம். ஏன் லைட் முன்னாடியே எழுதி வைக்கலாமே, தெரியாது, அவ்வளவுதான் பிரச்சனை. சரி, எழுதி வைக்கிறது இருக்கட்டும். இன்னைக்கு சங்கத்துல நிம்மதி தருவது சொந்த வீடா இல்ல வாடகை வீடா அப்படின்ற தலைப்புல வந்துட்டு நாங்க மட்டும் பேசாம எங்க கூட வந்துட்டு சோமவல்லியப்பன் சார் நீங்களும் வந்து நிறைய விஷயங்கள் பேசுனீங்க, நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. முக்கியமா மென்ஷன் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, எழுத்தாளர், நிதி ஆலோசகர் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டுமே வெவ்வேறு துருவங்களா இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருந்தது. ஏன்னா மோஸ்டா இந்த ஃபினான்ஷியலா இருக்கிறவங்க எழுத்துக்கள் இதெல்லாம் அப்படி பாய்ட்டிக்கா இது பண்ணுவாங்கன்னா, நீங்க பேசும்போது தான் அது புரிஞ்சுது, ஆஹா ஓகே
சும்மா சொல்லலை இவர் எழுத்தாளர்னு. எழுத்தாளர், நிதி ஆலோசகர். நான் ஒரு 77 புக்கு தான் எழுதியிருக்கேன். வாவ் ஓகே ஜோகி சிரிக்கணும் கை ஓகே ஓகே ஸோ தேங்க்யூ சார். எஸ், ரொம்ப நன்றி சார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு. ஸோ மக்களே, கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எடுத்த டாபிக் ஆகட்டும் சார், நாங்கள் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். நம்ம ஆங்கர் அகல்யா என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, உங்கள் ரிலேட்டிவாக இருக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாருக்காவது ஒரு அவார்டு கொடுக்கணும்னா என்ன அவார்டு கொடுப்பீங்க, எதுக்கு, ஏன் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ சுவாரஸ்யமான பதில்கள் வரும்னு நினைக்கிறேன். பார்த்துடலாமா? என்ன கொஸ்டின்னா, ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்கணும்னா எதுக்காக, யாருக்காக, என்ன அவார்டு கொடுப்பீங்க? என் மாமா இருக்காரு, அவங்களுக்கு தான் அவார்டு கொடுக்க போறேன். கஞ்சம் அவார்டு தான் கொடுக்க போறேன். ஏன்னா அவங்க ஃபேன் கூட வீட்டில் போட மாட்டேன், ஏசி வச்சிருக்கேன். எவ்வளோ சூடாக இருந்தாலும் அவங்க ஏசி கூட போட மாட்டேன், ஃபேனும் போட மாட்டேன். அவங்க வீட்டில் லேண்ட்லைன் இருக்குது, அது எங்கள் வீட்டில் லேண்ட்லைன், அது இன்னும் திருப்பி கொடுக்கல. அதனால அவங்களுக்கு தான் அவார்டு கொடுக்க போகிறேன். எஸ், ஃப்ரெண்டுக்கு தான் கொடுப்பேன். உங்க ஃப்ரெண்டுக்கா? யார் அந்த ஃப்ரெண்டு? என் ஃப்ரெண்டு நவீனுக்கு கொடுப்பேன். நவீனுக்கு கொடுப்பீங்களா? என்ன அவார்டு கொடுப்பீங்க? அவங்க டைம் கீப்பர் அவார்டு கொடுப்பேன். டைம் கீப்பரா? வாவ், அப்போ வந்து கரெக்ட் டைமுக்கு வராங்களா அவங்க? அப்படிலாம் இல்லை, கரெக்ட் டைமுக்கு என்றைக்குமே வர மாட்டாங்க, அதனால அந்த அவார்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் என் தம்பிக்கு ஒரு அவார்ட் கொடுப்பேன். தம்பிக்கா? நல்ல அவார்டா தான் இருக்கும். ஸோ என்ன அவார்ட்னா, உலகத்துல பெஸ்ட் காலர் வேலை பண்றது தான் கொடுப்பேன். பெஸ்ட் கோளாறு வேலை பண்ற அவார்டா? ஏன் அப்படி சொல்றீங்க தம்பிய? ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லா பொருட்கள்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மிக்ஸ்டர் பண்ணுவேன். அது அப்படியே பார்த்தாலே ஒரு மாதிரி வெறுப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லை, வீட்டில் நான் க்ளீன் பண்ணால் தலைக்கீழே ஆக்குவேன். ஓ மை காட். நான் வந்து என்னுடைய ஒய்ஃபு கொடுப்பேன். ஒய்ஃப் கொடுப்பீங்களா? என்ன அவார்டு சார்? நல்ல அவார்டு சொல்லுங்க. கம் ஆன். ஸ்மார்ட் ஒய்ஃப்னு சொல்லிட்டு. ஸ்மார்ட் ஒய்ஃபா? வாவ். எதனால அவங்களுக்கு அந்த அவார்ட் சார்? அதாவது எனக்கு எல்லா வேலையும் வாங்குறதுல அவங்க பெஸ்ட்டு. வீட்டு வேலையிலேருந்து எல்லா வேலையும் ஸ்மார்ட்டா பண்ணிடுவாங்களா? அப்படியே பண்ணி எல்லாத்தையும் என் தள்ள கட்டுருவாங்க. நான் சூப்பராக எல்லா வேலையும் நான் பார்த்துருவேன். பார்த்துருவீங்க. சொந்தக்காரங்களை கொடுக்கணும்னா எங்கள் மாமனாருக்கு, உங்க மாமனாருக்கு அமைதி பூங்கான்னு ஒரு அவார்டு கொடுக்கலாம். எதனால அந்த அவார்டு அமைதி பூங்கான்ட்டு? அவர் என்ன பேசினாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அமைதியாகவே இருப்பார். அப்படியா? யாரு என்ன பேசுவாங்க வீட்டில் மாமியார் எது சொன்னாலும் சரி, பொண்ணு எது சொன்னாலும் சரி, கப்பு சிப்புன்னு அமைதியாகவே இருப்பார். அமைதியாகவே எல்லா காரியத்தையும் சாதிச்சிருவார். எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான். உங்க ஹஸ்பண்டுக்கு தான் தருவீங்களா? என்ன அவார்டு அது? வாட் இஸ் தட்? பாஷா பாய். பாஷா பாயா? ஏன் அப்படி சொல்றீங்க பாஷா பாய்? அவர் வந்து 2 டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருக்கு. வெளியே நிறைய வேலை பண்ணிட்டு வருவாரு, வீட்டில் வந்து ஐயோ பாவமா இருப்பாரு. அவரா இதை பண்ணாரா, இப்படியா பண்ணாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். நம்ம நோண்டி கண்டுபிடிச்சிருவோன்னு வச்சுக்கோங்க ஃபைனலா. இருந்தாலும் அவர் உள்ள வரும்போது அப்படியே கண்ணா பின்னான்னு வருவாரு. வந்தோடனே அப்படியே சைலண்டா உட்காந்துருப்பாரு. நம்ம போய் நோண்டி கண்டுபிடிச்சிருவோம். வெளியே வேற இருக்கும், வீட்டுக்கு வந்து அப்படியே கப்பு சிப்புன்னு அடங்கிடுவாரு. ஆனா நாங்க கண்டுபிடிச்சிருவோம். கண்டுபிடிச்சிருவீங்க. நான் என் ஃப்ரெண்டுக்கு தருவேன். உங்க ஃப்ரெண்டுக்கு தருவீங்க. என்ன அவார்டு மேம் தருவீங்க? சோம்பேறி. சோம்பேறியா? ஆமா. வாங்க. ஏன் மேம் சோம்பேறி அவார்டு கொடுப்பீங்க? ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர சொன்னால் சீக்கிரம் வரணுன்ற ஒரு இதுவே இல்லை. அண்டாலா கழுவி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வருவாங்க. அதுக்கு தான் சோம்பேறி அவார்டு. நான் என் ஹஸ்பண்டுக்கு கொடுக்கலான் இருக்கேன். ஹஸ்பண்டுக்கா? என்ன அவார்டு அது? அவர் வந்து ஒரு கன்வின்சர் அவார்ட். ஏன்னா அவர் வந்து பேச ஆரம்பிச்சாலே வந்து நான் ஸ்டாப்பா பேசிட்டே இருப்பாருங்க. அது வந்து சம்டைம்ஸ் நான் வந்து எனக்கு மறந்துடுவேன் என்ன டாபிக் பேச ஆரம்பிச்சேன் அப்படின்ட்டு. அதான் அந்த 1988ல என்ன நடந்ததுன்னா அந்த மாதிரி பேச அதே மாதிரி தான். ஸோ அவருக்கு வந்து ஒரு கன்வின்சர் அவார்ட் கொடுத்துடலாம். கன்வின்சர் அவார்டு. ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அவார்ட் கொடுக்க வேணாம், எனக்கே ஒரு அவார்ட் கொடுக்கணும். ஏன்னா இவ பண்ற சேட்டையில பார்த்துட்டு ஒர்க்குக்கும் போய்கிட்டு எல்லாம் பண்றேன்ல. ஸோ எனக்கே பெஸ்ட் மாம்ங்கிற அவார்ட் வேணா கொடுக்கலாம். கொடுக்குறீங்களா? கொடுக்குறேன் நான். வேர்ல்டுலே பெஸ்ட் மாம் அவார்டு. ஆமா. நான் வந்து என் ஃப்ரெண்டு வித்யாலட்சுமி என் கூட தான் ஒர்க் பண்ணுறா. அவள் என்னோட காலேஜ் மேட் தான். அவளுக்கு வந்து நான் நண்பேண்டாங்கிற ஒரு அவார்டு வந்துட்டு கொடுப்பேன். ரொம்ப ரொம்ப ஒரு கூலான ஃப்ரெண்ட் அவ. ஓகே, எப்படி எதனால அந்த அவார்டு அவங்களுக்கு கொடுக்குறீங்க? மூடு சரியில்லைனாலும் சரி, இல்லை ஒர்க் ப்ரெஷர்னாலும் சரி, இல்லை எனக்கு எந்த டென்ஷன் எதுனாலும், எவ்வளோ திட்டினாலும், எவ்வளோ நான் வந்துட்டு என்னோட இதை மூட் ஸ்விங்ஸ் அவள்கிட்ட காட்டினாலும் அவள் வந்துட்டு எதுவுமே நடக்காத மாதிரி சரி வா போய் காஃபி குடிக்கலான்னு கூப்பிடுவா. ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்பாய்லர் அவார்ட் கொடுப்பேன். ஸ்பாய்லர் அவார்டு கொடுப்பீங்களா? எதனால ஸ்பாய்லர் அவார்டு கொடுப்பீங்க? ஸோ இப்போ ஏதாவது ட்ரிப் பிளான் பண்ணுவோம், பெருசாக ஏதாச்சும் பிளான் பண்ணி ஃபுல்லாக நான் செட் பண்ணிடுவேன். லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு எல்லாம் பட்ஜெட் இல்லை, கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டாங்க, பாய் ஃப்ரெண்ட் கூப்பிட்டாங்க, இல்லை அம்மா வீட்டில் அப்பா வீட்டிலன்னு ஃபுல்லாக கேன்சல் பண்ணிடுவாங்க.
ஸோ அவங்களுக்கு ஒரு ஸ்பாய்லர் அவார்டு கொடுத்து விடுங்க. இது நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நடக்குது. வாழைப்பழ சோம்பேறி. வாழைப்பழ சோம்பேறியா? எதனால? ரொம்ப அட்டமான சோம்பேறி. பக்கத்துல சும்மா திரும்பி கூட எதுவும் வேலை பார்க்க மாட்டான், எதுவும் செய்ய மாட்டான். இப்படி ரிமோட் இருக்குன்னா எடுக்க மாட்டான். நான் என்னோட ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் ஃபியான்சேக்கு வந்துட்டு அவார்ட் கொடுக்கலான்னு இருக்கோம். அப்படியா? எதனால? இதோ இந்த மாதிரி ஷாப் பண்ணுறது எல்லாத்தையும் இவரே தூக்கிட்டு வருவார், நம்ம ரிலாக்ஸாக நடந்து போகலாம். ஓ, என்ன அவார்டு கொடுப்பீங்க அவருக்கு? என்ன மாதிரி அவார்ட்? அதான் என்ன அவார்டு கொடுப்பீங்க அவருக்கு? என்ன பேர் வைக்கலாம் அவார்டுக்கு? என்ன பேரா? பாவமா இருக்காரு. சொல்லுங்க, என்ன அவார்டு தரலாம்? எதையும் தாங்கும் இதயமா? எதையும் தாங்கும் இதயம் அவார்டா? உலக நாயகின்னு வேணா கொடுக்கலாம்க்கா. உலக நாயகி. வீட்டில் அப்படியே எல்லாத்தையும் பண்ணி எல்லாமே பேசி நம்மள ஒரு வாடி பண்ணிட்டு, நான் அப்படிலாம் பேசவே இல்லை, நீங்க எப்ப பாரு நீ இப்படிதான் பண்றீங்க அப்படின்னு அழுதுருவா. அழுதோனே இல்லை, ஏன் அவளை இப்படி அழ வைக்கிறேன்னு, என்ன அது பாவம் குழந்தை இன்னசென்ட் அப்படின்றவாங்க. நான் என்னோட அண்ணனுக்கு வந்து, அவன் பேர் பிரதீப், என்னோட பேர் தீபக். அவன் வந்து மிஸ்டர் பில்டப் அப்படின்ற அவார்ட்னா அவனுக்கு தான் தர முடியும். மிஸ்டர் பில்டப் எதனால? ஸோ அவன் எப்படின்னா வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து அவன் பண்ணுற வேலைகள் எல்லாமே பக்காவாக பில்டப் கொடுத்து சமாளிச்சிருவான். எப்படின்னா என்னோட அக்காங்க கல்யாணத்துக்குலாம் வந்து எல்லாருக்குமே தாலி கட்டி முடிச்சிட்ட பிறகு தான் அவன் கல்யாணத்துக்கே வருவான். வந்து அந்த இடத்துல என்னவோ எல்லாமே கூடவே இருந்து பண்ண மாதிரி நல்லா பில்டப் கொடுத்து ஓகே ஓகே அங்கே பாருங்க அப்படின்னு சொந்தக்காரங்கிட்ட சொல்லி சமாளிச்சிரும். அவார்டு கொடுக்கணும்னா என் பெரிய பையனுக்கு கொடுக்கணுங்க. பெரிய பையனுக்கு? என்ன அவார்டு அது? அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா, எதனா ஒரு ஒர்க் பண்ண சொன்னா. என்ன அவார்டு ஃபர்ஸ்ட் சொல்றீங்க? என்ன அவார்டுன்னா பெஸ்ட் சூப்பர்வைசர் அவார்டு கொடுக்கலாம். பெஸ்ட் சூப்பர்வைசர் பையனுக்கா? அப்படி என்ன சூப்பர்வைஸ் பண்றாரு அவரு? அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஏதாச்சும் ஒர்க் அவருக்கு கொடுத்தா அவர் என்ன பண்ணுவாரு, அவர் தம்பி கிட்ட கொடுப்பாரு. ஓ. தம்பி என்ன பண்ணுவாரு, அம்மா அண்ணா இந்த வேலை சொல்றான்னு சொல்லிட்டு அவர் போய் அம்மா கிட்ட சொல்லிடுவாரு. அம்மா கிட்ட? அம்மா என்ன பண்ணுவாங்க, நேரா திருப்பி எங்கிட்ட வருவாங்க, ஏங்க அது கொஞ்சம் செஞ்சிடுங்க அப்படின்னுவாங்க. ஸோ அந்த ஒர்க் வந்து திருப்பி எனக்கே அசைன் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா வந்து அவர் தான் பெஸ்ட் சூப்பர்வைசர். வேலையே செய்ய மாட்டாரு, ஆனால் எல்லா வேலையும் நம்மளே செய்ய வச்சிருவாரு. ஆனால் இது செம்மையா இருந்துச்சு. அப்படி இப்படி போனாலும் வந்து சொன்ன வேலை உங்களுக்கே தான் வந்துடும். ஆமாம், எனக்கு ஏதாவது வந்துடும். அடடே, ஒவ்வொருத்தரோட பதிலும் அட்டகாசமா இருக்கே. வித்தியாசமான அவார்டெல்லாம் யோசிச்சு கொடுத்துருக்காங்க. எஸ், அதுல ஒரு அம்மா சொன்னது எனக்கு பிடிச்சிருந்தது. என் கணவர் வெளியில வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டான் மாதிரி பாஷா மாதிரி நடந்துப்பாரு, ஆனா வீட்டுல வந்துட்டா அமைதியாயிடுவாரு. சோ அதனால அவருக்கு வந்து பாஷால அவார்டு கொடுப்பாரு. பாத்தீங்களா எவ்வளவு பெண்கள் அவங்களோட கணவன்களை வந்து அடக்கி வச்சிருக்காங்க, செலிப்ரேட் பண்ணி அவங்களுக்கு அவார்டு கொடுக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனா எந்த ஆம்பளையும் அப்படி சொல்லிருக்காங்க. அவர் வெளியில பாஷா, ஆனா வீட்டுக்குள்ள பாஷே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருப்பாராம். அடக்கி வச்சிருக்காங்கிறத அப்படி சொல்றாங்க. அவங்க வந்து பெருமையா சொல்றாங்க. ஆனா ஆண்கள் எப்ப பார்த்தாலும் பெண்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுவாங்க. இந்த செக்மெண்ட் வேற இல்ல இன்னொருத்தர் சொல்லியிருந்தாங்க. இப்பதான் புதுசா கல்யாணம் ஆக போறவங்க, அதுக்குள்ளேயே என் ஹஸ்பண்ட் வந்து என்ன கூட்டிட்டு ஷாப்பிங் வந்துட்டு பாருங்க எவ்வளவு பேக தூக்கி வச்சுட்டு பாருங்க, அங்க பாருங்க எப்படி பெருமையா பேக தூக்கி வச்சிருக்கிறது பெருமை. இதுல என்ன பெருமை? கேரிங் ஹஸ்பண்ட் சொல்றாங்க. அவங்க பண்ணறதுல இவங்க எவ்வளவு சந்தோஷமா, ஓகே எங்க ஹஸ்பண்ட் எனக்காக எவ்வளவு பண்றாரு பாருங்க அப்படின்னு எவ்வளவு பெருமையா அதை ஃபீல். அந்த மாதிரி நீங்க பேக தூக்கிட்டு நின்னா எவ்வளவு பெருமையா இருக்கு. எங்களுக்கு இருக்கும். பரத் என்ன யாருக்கு என்ன அவார்டு கொடுக்க? நான் வந்து யாருக்குன்னா மொத்த ஃபேமிலிக்கு கொடுத்துருவேங்க. என்ன பொறுத்து போறாங்கல்ல, அதுக்காகவே அவங்களுக்கு பொறுமையின் சிகரம் அப்படின்னு ஒரு அவார்டு கொடுத்துருவேன். தியாகின்னு சொல்லலாம். எங்களுக்கும் அந்த அவார்டு சேர்த்து வச்சுக்கோங்க. எனக்கு நான் ஒரு அவார்டு கொடுக்கணும் அப்படின்னா நான் பிரீத்தி கொடுப்பேன். ஏன்னா நிறைய பேசிக்கிட்டே இருக்கிறா, மெசேஜ் பண்ணுவா. என்ன மாதிரி ஒரு நல்லவனோட எப்படி இவ்வளவு நாள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்க முடியுது? அப்படிங்க ஒரு கெட்டவன் கூட எப்படி இவ்வளவு நாள் தொடர்ந்து பேசிட்டு இருக்க முடியுதுன்னா அது ஒரு கரெக்டான கேள்வி. ஒரு நல்லவன் கூட நார்மல் தானே. நல்லவங்கள தான் சகிச்சுக்க முடியாது இந்த உலகத்துல, அது தெரியாதா உங்களுக்கு? இப்ப நீங்க நல்லவன் ஒரு அவார்டு உங்களுக்கு தரணுமா? இல்ல, எனக்கு அவார்டு கிடையாது. நல்லவன் கூட பழகுனா நான் பிரீத்திக்கு தான் அவார்டு. பிரீத்தி திருத்தும் நிறைய பேரை. மோசமா இருக்கிறவங்கள நல்லவங்களா திருத்தும். முடிச்சுக்கலாம். நான் கூட அவார்டு கொடுப்பேன். சொல்லுங்க. பட் நான் அது எனக்கே தான் வந்து கொடுத்து. சரி, ஓகே, நம்ம இது எப்படியும் கேட்டிருக்க வேண்டாம். கடைசில அது அவார்டுக்கே அவார்டு அப்படி ஆயிடுங்கிறது தேவையில்லை. இதை நம்ம ரிஜெக்ட் பண்ணிடுவோம். இதை மக்கள் பாத்துக்குவாங்க. ஆமா, ஓகே. சோ இந்த விஷயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பெண்கள் தான் ஆண்களை உயர்த்தி பேசியிருக்காங்கன்றதையும் நான் மறுபடியும் பதிவு பண்ணிட்டேன். சோ அப்டேட்ஸ் எக்கச்சக்கமா காத்துட்டு இருக்கு. பெரிய பெரிய ஸ்டார்ஸ் வேற இருக்கு. சோ முதல்ல எந்த ஸ்டார்? முதல் ஸ்டார் நான் தான் சொல்ல போறேன். நம்ம T68. அடடே, வெங்கட் பிரபு அண்ட் விஜய் ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ல பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கிற ஒரு படம். அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக் ரெண்டுமே அந்த நியூ இயர் சமயத்துல வந்த உடனே எல்லாருமே ஏ அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. என்னன்னா டைட்டில் லுக் வேற அப்படிங்கிற மாதிரி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம்னு ஒண்ணு. அதுதான் இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற விஷயம். அப்படின்ற வேர்டு கோட் அப்படிங்கிறது GOAT,
கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அதையே படத்தோட டைட்டிலா வச்ச உடனே சூப்பரா இருந்தது. எஸ்பெஷலி அதுல வந்து அந்த லுக்கு ஒரு விஜய், அவரை விட யங்கா இன்னொரு விஜய். சோ இது என்ன காம்பினேஷன், இவங்க வேற டைம் டிராவல்லாம் பேசிக்கிட்டாங்களே, சோ அதுவாக இருக்குமோ அப்படின்னு நிறைய நம்மள யோசிக்க வைக்குது. நமக்கு என்னன்னு தெரியாது. இன்னும் செகண்ட் லுக் இன்னும் வெறித்தனமா இருந்துச்சு. என்னன்னா அந்த ஒரு ஜம்ப் சூட் போட்டிருந்தாங்க, அந்த பைலட்ஸ்லாம் போடுவாங்கல்ல, அதுல வந்துட்டு நீ சொன்ன மாதிரி யங் விஜய் யங்கர் விஜய் ரெண்டு பேரும் வந்துட்டு அப்படி போட்டு நடந்து வரப்ப என்னெல்லாம் இருக்கும். ஏன்னா வெங்கட் பிரபு சொன்னதெல்லாம் இப்ப மைண்ட்ல போகுது. ஏலியன் விஜயை கடத்திட்டு போனா என்னெல்லாம் இருக்கும் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. இப்ப எல்லாம் நம்ம மனசுல போட்டு ஓட்டிட்டு இருக்கிறோம். இதுல பல பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை அவங்க அண்ணன் தம்பியா இருப்பாங்களோ, அப்பா பையனா இருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சாரு சொன்ன மாதிரி டைம் டிராவல் பண்ணி அவரை கூட்டிட்டு போறாரோ அப்படிங்கிற மாதிரி. என்னப்பா கதையே சொல்லிருக்கீங்க. யோசிப்போம்ல, அந்த அளவுக்கு நம்ம இன்வெஸ்டா இருக்கோம். அந்த மொத்தம் கோட் அப்படிங்கிறது செம வைரலா இருந்தது நியூ இயர்ல. அது ஒரு சைடுல. அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா கேப்டன் மில்லரோடைய ஆடியோ லான்ச் அப்படின்றது நடந்துச்சு. அதுல வந்துட்டு தனுஷோடைய லுக்கா இருக்கட்டும், அதுல நம்ம பிரியங்கா மோகனுடைய லுக்கா இருக்கட்டும். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆடியோ லான்ச்ல 1 இல்ல 2 இல்ல ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. என்னெல்லாம் நடந்துச்சுன்னு மக்கள் வந்துட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு கேப்டன் மில்லரோடைய ஆடியோ லான்ச் அப்படின்றத நம்ம சன் டிவில நம்ம வந்து டெலிகாஸ்ட் பண்றோம். ஸோ அதை பார்க்க மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு மதியம் 12 மணிக்கு. சூப்பர். எஸ், இதை தொடர்ந்து அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட அஜித் குமார் சார் இருக்கார்ல, அவர் எப்பவுமே ஏதாவது ஒரு பிக்சர் திடீர்னு ரிலீஸ் பண்ணி மக்களுக்கு வந்து ரீசெண்ட் நம்ம சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்காரு. அந்த வகையில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி பிக்சர் அவர் பொண்ணு ஷாலினி மேம், அவங்க பையன் வந்து அவங்க பொண்ணுக்கு கேக் ஊட்டுறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அழகா ஏதோ ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் தான் நினைக்கிறேன். ஸோ அந்த பிக்சர் ரிலீஸ் ஆகி அது சூப்பர் வைரலா போயிட்டு இருக்கு. வீடியோ ஒண்ணு அதை விட்டுட்டியே, ஒரு டான்ஸ் அஜித் குமார் சார் இப்படி டான்ஸ். அந்த லேடிக்கு எவ்வளவு பெருமையா இருந்து எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். ஏன்னா அவருடைய ஃபேன்ஸ் எல்லாம் அப்பப்ப அப்டேட் கேட்டே இருப்பாங்க. இனிமே அப்டேட்டா கேப்பீங்கன்ற மாதிரி இப்ப போட்டோவா விட்டுட்டு இருக்காரு. வேற லெவல் அப்டேட்டே கேட்க முடியாது. போட்டோ வீடியோ, அதுவும் நியூ இயர் சமயத்துல கரெக்டா அந்த செலிப்ரேஷன் வீடியோ வேற வந்துச்சா அவரோட ஃபேன்ஸோட. வேற லெவல், சூப்பர். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயனோட அயலான் படம். நிறைய இப்பதான் வந்து டைம் டிராவல்லாம் பேசிட்டு இருந்தோம். இது வந்து ஒரு ஏலியன் சம்பந்தப்பட்ட ஒரு படம். ஜாலியா இருக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குல்ல. அந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ ஃபேன்ஸ் எல்லாரும் செம்ம ஹாப்பியா அதை வந்து ரசிச்சு பார்த்து அதை பத்தி தான் ஃபுல்லா வந்து சோஷியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரியே ஒரு ட்ரெய்லர். அண்ட் இன்னொரு விஷயம், ஐஸ்வர்யா ராஜேஷ் ரீசெண்டா அவங்க வந்து சூப்பரா ஒரு ட்ரெஸ்ல சாரி ஒரு மாதிரி ஒரு கிரீம் கலர், ஒரு கோல்டன் கலர் அப்படின்னு சொல்லலாம். அதுல இந்த மாண்டேஜ் வீடியோ ஒன்னு பார்த்தேன். வீட்டுல எத்தனை வாட்டி கேட்டிருக்காங்க என் ட்ரெஸ் ரசிச்சிங்களான்னு. ஆனா இப்ப இப்படி சொல்றீங்க ஐஸ்வர்யா ராஜேஷ். அது வந்து ட்ரெண்ட்ல இருக்கு. இப்பெல்லாம் வந்து கோல்ட் கலர்ல வந்து ட்ரெஸ் பண்ணிக்கிறது தான் இந்த சீசனோட ட்ரெண்ட். இவர் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் பார்த்தாரு. நான் யாரை பார்த்தேன்னா நஸ்ரியாவை பார்த்தேன். நஸ்ரியா வந்து என்ன பண்ணிருக்காங்க, நஸ்ரியா ஒண்ணு பார்க்கல இல்லங்க, அவங்க ரொம்ப கியூட். எப்பவுமே தெரியல, நம்ம தமிழ் ரசிகர்களுக்கு எப்பவுமே வந்து நஸ்ரியாவை பிடிக்கும். ஸோ அவங்க வந்து 2023 வந்து நான் ஹாப்பியா வந்து எண்ட் பண்ணிட்டு இப்போ 2024க்கு ரெடி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஸ்ட்ரீட்ஸ்ல நடந்து போய் குதிச்சு அவங்களோட ஆஸ் யூஷுவல் வாக் நடந்து போய் ஒரு அழகான ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்காங்க. அதுவும் வைரல். இதுல பார்த்தா ஒரு ஆங்கிள் டக்குன்னு திரும்பி சிரிக்கும் போது நஸ்ரியா மாதிரியே இருந்தது. இல்ல இப்ப அடுத்து வந்து ஹன்சிகா மோத்வானி. அவங்க ஏதோ ஃபாரின் கண்ட்ரி, அப்ராட்ல எங்கோ இருக்காங்க, இந்த கோல்ட் கண்ட்ரீஸ்ல இருக்காங்க. சோ அவங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி இந்த ஜாக்கெட் அதெல்லாம் போட்டுட்டு ஒரு வீடியோ ஒன்று வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேன்ஸ்லாம் அதை பார்த்து பயங்கரமா ரசிச்சுட்டு வா அந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு லைக்கே போட்டுருப்பாரு, ஷேரே பண்ணிட்டோம். எல்லாமே மேல இருக்கிறவன் பார்த்து பண்ணா தப்பு இல்ல. ஓகே, ஸோ நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் வந்து நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் பேசணும். குறிப்பா டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நிம்மதி தருவது
சொந்த வீடா வாடகை வீடான்னு பேசினோம். அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு விருந்தினராக நம்மளோட எழுத்தாளர் மற்றும் நிதி ஆலோசகர் திரு சோம வல்லியப்பன் அவர்கள் வந்திருந்தாங்க. ஸோ அவரும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு அண்ட் நிறைய அப்டேட்ஸும் சொன்னோம். ஸோ மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்களுடைய ஷாங்கி, சாரு, பிரீத்தி சுரேஷ் மற்றும் பரத். இது பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கும் வருத்தப்படாத சங்கம்.